5 நாள் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு உதகை ஆளுநர் மாளிகையிலிருந்து தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சென்னை திரும்பினார். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி உதகைக்கு 5 நாள் சுற்றுப்பயணமாக கடந்த 25ஆம் தேதி வந்தடைந்தார். இதனைத் தொடர்ந்து 2 நாள் அரசு தாவரவியல் பூங்கா அருகே உள்ள ஆளுநர் மாளிகையில் தங்கி ஓய்வெடுத்தார். தொடர்ந்து கடந்த 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினார். இந்நிலையில் நேற்று ஆளுநர் மாளிகையில் தங்கி ஓய்வெடுத்த ஆளுநர் இன்று ஆளுநர் மாளிகையிலிருந்து கோத்தகிரி சாலை மார்க்கமாக கோவை சென்றடைந்தார். உதகையிலிருந்து புறப்பட்ட தமிழக ஆளுநரை மாவட்ட ஆட்சித்தலைவர் மு. அருணா பூங்கொத்து கொடுத்து வழி அனுப்பி வைத்தார். கோவையிலிருந்து விமானம் மூலம் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சென்னை சென்றடைந்தார். சேலம் அருகே கோவில் திருவிழாவில் இரு தரப்பினர் மோதிக்கொண்ட விவகாரத்தில் மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த தீவட்டிப்பட்டி மாரியம்மன் கோயிலில் கடந்த 4ஆம் தேதி நடைபெற்ற திருவிழாவில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. இதில் இரு தரப்பினரும் கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். மேலும் அங்குள்ள கடைகளுக்கு தீ வைத்தும் வாகனங்களை அடித்து நொறுக்கியும் தாக்குதலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் தொற்றிக்கொண்ட நிலையில் இச்சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதையடுத்து இத்தாக்குதலில் ஈடுபட்ட இரு தரப்பினரிலும் இருந்து 30 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த நிலையில் தாக்குதல் தொடர்பாக அதிமுக பிரமுகர் உள்ளிட்ட 2 போலீசார் தேடி வந்த நிலையில் நாச்சினப்பட்டி காலனியைச் சேர்ந்த ராமச்சந்திரனை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவரை ஓமலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த போலீசார் தலைமறைவாக உள்ள அதிமுக பிரமுகரை தேடி வருகின்றனர். இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக இறப்பு நிகழ்ச்சிக்கு வந்த உறவினர்கள் பட்டாசு வெடிவிபத்தில் சிக்கி படுகாயமடைந்திருக்கும் சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை RR சாலையில் சரஸ்வதி அம்மாள் என்ற மூதாட்டி நேற்று உயிரிழந்ததைத் தொடர்ந்து இன்று அவரது இறுதி நல்லடக்கம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அப்போது ஒரு தரப்பினர் மாலை மற்றும் பட்டாசுகளை வெடித்தவாறு ஊர்வலமாக இறுதி அஞ்சலி செலுத்த வருகை தந்தனர். அப்போது வெடிக்கப்பட்ட பட்டாசில் இருந்து சிதறிய தீப்பொறி சாலையோரம் நின்று இருந்த மற்றொரு உறவினர் குழுவினர் வைத்திருந்த பட்டாசின் மீது விழுந்து வெடிவிபத்து ஏற்பட்டது. இந்த வெடிவிபத்தில் 12க்கும் மேற்பட்ட நபர்கள் பலத்த தீக்காயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து உடனடியாக அவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் வாலஜா அரசு மருத்துவமனைக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி மருத்துவமனைக்கு நேரில் வருகை தந்து தீக்காயமடைந்த நபர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து மருத்துவர்களிடம் அவர்களுக்கு முழுமையான சிகிச்சை வழங்கும்படி அறிவுறுத்தினார். தொடர்ந்து மாவட்ட SP நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். விருத்தாசலம் அருகே ஒரே பகுதியில் உள்ள இரு வீட்டில் ரொக்கப்பணம் மற்றும் தங்க நகை திருட்டு தொடர்பாக விருத்தாசலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே வடக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியன் மகன் முத்துக்குமரன். இவர் மனைவி மற்றும் பிள்ளைகளோடு வசித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு வெயிலின் தாக்கத்தால் வீட்டின் மாடியில் அனைவரும் உறங்கியுள்ளனர். இதையறிந்த மர்ம நபர்கள் வீட்டின் பின்பக்க கதவை திறந்து வீட்டினுள் சாதுரியமாக நுழைந்து பீரோவில் இருந்த 50,000 ரொக்கப்பணத்தை திருடி சென்றனர். அதேபோன்று அவரது வீட்டின் எதிரே உள்ள ஐயாக்கண்டு மகன் மாசிலாமணி என்பவரின் வீட்டின் கதவை திறந்து பீரோவில் இருந்த சுமார் 2.5 சவரன் தங்க நகையை திருடி சென்றனர். இதுகுறித்து முத்துக்குமரன் விருத்தாசலம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்ததன் பேரில் விருத்தாசலம் காவல் துணை கண்காணிப்பாளர் ஆரோக்கியராஜ், காவல் ஆய்வாளர் முருகேசன் தலைமையிலான காவல்துறையினர் அங்கு விரைந்து வந்து பணம் மற்றும் நகைகளை திருடி சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். ஒரே கிராம பகுதியில் எதிரெதிர் வீட்டில் திருடு போன சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒசூர் அருகே தனியார் எஸ்டேட்டுக்குள் நுழைந்த 35 வயது மதிக்கத்தக்க ஆண் யானை மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது தொடர்பாக ஜவளகிரி வனத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று இரவு ஜவளகிரி வனப்பகுதியிலிருந்து உணவு தேடி வலம் வந்த ஆண் காட்டு யானை ஒன்று பாலத்தோட்டனப்பள்ளி கிராமத்திற்கு அருகே உள்ள வானவில் என்னும் தனியார் எஸ்டேட்டுக்குள் நுழைந்தது. அப்போது அப்பகுதியில் உள்ள விளைநிலங்களுக்கு கொண்டு செல்லப்பட்ட மின்கம்பிகள் தாழ்வாக மின்வேலிக்கு அருகிலேயே அமைத்திருந்ததால் மின்கம்பி பலமாக உரசியதில் காட்டு யானை மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. இதுகுறித்து ஜவளகிரி வனத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் மின்சாரம் தாக்கி காட்டு யானை உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.